வில்லத்தனம் பண்ணிட்டு இருந்த கோபியை கூட பாத்திர முடியுது. ஆனால் இப்போ அப்படியே ரொம்ப நல்லவராக அப்படியே சாஃப்டாக பேசுகிற, விடுங்கம்மா நம்ம குடும்பம் தானே, நம்ம குடும்பங்கிறது ஒரு கதம்பம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற கோபியை பார்த்தாலே சை அப்படின்னு இருக்குது நமக்கு. அந்த அளவுக்கு கடுப்பாக இப்போ கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் திடீர்னு எழில் வந்துடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு பாக்கியாக யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ எழில் வந்ததுக்கு பிறகு அவரை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்க? எழிலும் அமிர்தாவும் குழந்தையெல்லாம் இல்லாமல் வேறு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா என்னதுக்காக கூப்பிட்டீங்க? அப்போ எதுக்கு வந்துடா திடீர்னு சொல்லாமல் அப்படின்னா பாட்டி தான் கூப்பிட்டாங்க, முக்கியமான விஷயங்கிறாங்க. என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டால், இல்லை எல்லோரும் ஒன்று மண்ணா இங்கேயுமே ஒன்றா இங்கேயே இருந்துப்போம், அதான் நீ படம் கிடச்சிருச்சுல்ல அப்படின்னு உடனே, அதெல்லாம் என் பிள்ளை இங்கேயும் வரமாட்டான், அவன் சாதிச்சு தான் வருவான், இங்கே வந்தால் திருப்பி அவனுக்கு நிம்மதி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு பேச, என்ன பாக்கியா பேசுகிற, குடும்பத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்க வேணாமா அப்படிங்கிறாரு கோபி. குடும்பமே வேணாமான்னு கிளம்பி போனவர், இங்கே இருக்க எல்லாத்தையும் பழிவாங்க நினச்சவர், எழிலையே பழிவாங்க நினச்சவர், செடியனுக்கு வேலை கிடைக்கணும் முதல்ல பொய் சொல்லி ஒரு தடவை வர வச்சவர், பாக்கியா கையில் பணம் வரக்கூடாதுன்னு நினச்சவர், இது பாக்கியா ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சவர், எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு இவர் குடும்பம் ஒரு கதம்போன்னு சொல்லிட்டு ஒரே நாள் ராத்திரியில் மாறி பேசுவாராமா. இதெல்லாம் நம்ம கேட்கணுமாங்கிற போதே நமக்கு சமகாண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு பிறகு எழிலும் முடிவு எடுத்து, அமிர்தாவும் அதே முடிவு எடுத்து, நாங்கள் இங்கெல்லாம் தங்கலை, நாங்கள் கிளம்பி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி சாதிச்சுட்டு தான் வருவோம்னு கிளம்பி போக, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு இந்த பக்கம் இனியாவும் செடின்னு வரதை பார்த்தாலே நமக்கு இன்னமும் அப்செட் ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு தான் ஈஸ்வரியும் திருப்பி பேசும்பொழுது பாக்கியா ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாங்க, பாருங்கள் நான் உங்கள் பிள்ளை விஷயத்தில் வரதில்லை, நீங்கள் உங்கள் பிள்ளை விஷயத்தில் இருக்கிற முடிவுக்கு நான் வரதில்லை, அதே மாதிரி என் பிள்ளையோட வாழ்க்கையில் நான் முடிவு எடுக்கிறதுக்கு வர வேணாம், அண்ட் இது ஒரு குடும்பம்னு சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க கோபிநாத்துங்கிற மாதிரி கோபிகிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. உடனே விடுங்க நம்ம பாக்கியா தானங்கிறாரு இப்பையும், ஐயோன்றது நமக்கு. இதுக்கு நல்லா ராதிகாட்ட ஃபோன் பண்ணி இப்படி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்கிறத கோபி சொல்ல, ராதிகா நேராக வீட்டுக்கே விசாரிச்சுட்டு அப்படியே இனியா பக்கத்தில் இருக்கும் போதே நாளைக்கு மையோட பர்த்டேக்கு வீட்டுக்கு வாங்குங்கிறாங்க. ஆனால் நாளைக்கு தான் ஃபைனல்ஸ் தான் இனியாவுக்கு. ஸோ கோபி மையுவை கழட்டி விட போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?